1.5 மணி நேர விசாரணை முடிந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து காரில் நின்றபடி தொண்டர்களை சந்தித்து அவர் கைது செய்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பல மணி நேரமாக அங்கு காத்து கிடக்கிறார்கள். கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் அங்கு காத்து கிடக்கின்றனர். ஏனென்றால் அவர் ஏற்கனவே தஞ்சை காவல் நிலையத்துக்கு உதயநிதி அழைத்து விடப்படுகிறார் என்ற செய்தி வந்தவுடனேயாகவே வழிநெடுகிலும் அவர் பயணம் செய்த அந்த வழிநெடுகிலும் ஆங்காங்கே திமுக தொண்டர்கள் போராட்டம் மேற்கொண்டார்கள், மறியல் போராட்டம் மேற்கொண்டார்கள். உதயநிதி வரக்கூடிய வாகனத்தை மறித்து போராட்டம் மேற்கொண்டார்கள். அவர்களை அப்புறப்படுத்த போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 45 நிமிடங்கள் பயணம் செய்து உதயநிதியுடைய வாகனம் தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையம் வந்தடைந்தது. அப்போது விசாரணை சரியாக 6:45 நிமிடங்கள் விசாரணை தொடங்கியது. விசாரணை செய்ய அப்போது நேற்றைய தினம் அவர் அந்த பேச்சு தொடர்பாக விசாரணை போலீசார் தொடங்கினார்கள். அப்போது விசாரணை நீண்ட நேரம் நடைபெற்ற 1 மணி நேரத்தையும் கடந்த காரணத்தால் அவர் வேறு ஏதேனும் ஒரு திட்டத்தில் காவல்துறை இருக்கின்றதா, அவர் இப்போதே அவர் விடுவிக்கப்படுவாரா அல்லது தாமதமாகவா அல்லது இன்று இரவுக்குள்ளாக விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த விசாரணை என்பது நீண்ட நேரம் சென்று நள்ளிரவு நேரத்தில் கூட விடுவிக்கப்பட வாய்ப்பு இருப்பமா என்றெல்லாம் கூட அந்த அளவுக்கு தாமதமாகுமா என்றெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எல்லாம் எழத் தொடங்கியது. அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற முடிந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் தொண்டர்களை சந்தித்து கையசைத்தார். அப்போது தொண்டர்கள் ஆரவாரமிக்க உற்சாக குரல் எழுப்பி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். பட்டாசுகளை வெடித்து அதை கொண்டாட்டங்கள் போல அவர்கள் கொண்டாட்டங்களாக அதை மாற்றத் தொடங்கினார்கள். அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் காரில் நின்றபடியே அவர் தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்து வரக்கூடிய இந்த மகிழ்ச்சி காட்சியை பார்க்கின்றோம். தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காட்சி என்று சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்களை நோக்கி கையசைக்கிறார். அதற்கு தொண்டர்களும் அவருடைய அன்பு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் குரல் எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். திருச்சி சென்று அங்கிருந்து அவர் விமானம் மூலமாக சென்னை செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக இன்று இரவு 10 மணிக்கு சென்னை திரும்புகிறார் உதயநிதி ஸ்டாலின். விமானம் மூலமாக சென்னை திரும்புகிறார். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பயணம் செய்து போலீஸ் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் விசாரணை முடிந்த நிலையில் திருச்சி சென்று திருச்சியிலிருந்து 10 மணி அளவில் அவர் விமானம் மூலமாக சென்னை செல்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்ட நிலையில் காலை முதலே தொண்டர்கள் அங்கு காத்திருந்தார்கள். அவர்கள் தற்போது உற்சாக குரல் எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரலில் பார்க்கின்றோம். தற்போது அவர் வரும்போது காவல்துறை வாகனத்தில் வந்த உதயநிதி ஸ்டாலின் இங்கிருந்து அவர் சென்னை புறப்படும் போது திருச்சி சென்று கார் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து அவர் விமானம் மூலமாக சென்னை செல்கிறார். இரவு 10:30 மணிக்கு சென்னை வந்தடைகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் இங்கிருந்து அவர் திருச்சி செல்கிறார். தஞ்சையிலிருந்து திருச்சி சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக 10 மணியிலிருந்து 10:30 மணி அளவில் அவர் சென்னை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக விசாரணை 8:10 மணி வரை நடைபெற்றது. 6:45 மணிக்கு தொடங்கிய விசாரணை 8:10 மணி வரை நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த விசாரணை 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். 1.5 மணி நேரம் இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஒட்டுமொத்தமாக இன்று காலை முதலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரவறு ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு நிகழ்வாக உதயநிதி ஸ்டாலின் கைது அதாவது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு என்பது மாறியது. இது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் இன்று காலை சரியாக 8:30 மணிக்கு தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் உதயநிதிக்கு எதிராக புகார் கொடுக்கப்படுகிறது. நேற்றைய தினத்தில் அவர் தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றம் சாட்டி தாவேகாவினர் இன்று காலை 8:30 மணி அளவில் தஞ்சை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் 9:20 மணி அளவில் தஞ்சை போலீசார் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு 10:15 மணி அளவில் 10:15 மணி அளவில் போலீசார் நீலாங்கரை நோக்கி படையெடுக்கிறார்கள். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் அதிக அளவில் போலீசார் குவிய தொடங்குகிறார்கள். நேரம் சில போலீசார் அதிக அளவில் வருகை என்பது குவிய தொடங்கக்கூடிய நிகழ்வு என்பது அதிகமாகிக் கொண்டே போனது. அப்போதே ஒரு பரபரப்பு என்பது காணப்பட்டது. உதயநிதி கைதாகிறாரா என்ற பரபரப்பு காணப்பட்டது. அதனுடைய இதுவாக தான் 10:39 மணி 10:40 மணி அளவில் நீதிமன்றத்தை நாடியது திமுக. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்ற நீதிமன்றத்தை நாடியது. அப்போது நீதிபதி இளந்தரையின் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், விசாரணை நடைபெறும் வரை விசாரணை எடுத்துக்கொள்கிறேன், அதுவரை 12 மணி வரை உதயநிதி மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நீதிபதி இளந்தரையன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதையும் மீறி 10:58 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் கைதாகிறார்.
நீதிபதியுடைய உத்தரவை மீறி அவர் கைதாகிறார். 10:58 மணியளவில் காலை கைதானார். அப்போது அவரை போலீஸ் வாகனத்தில் ஏற்றிய போலீசார் தஞ்சையை நோக்கி அழைத்து சென்றார்கள். அப்போது முதலே மிகப்பெரிய அளவான ஒரு பரபரப்பான போராட்ட களமாக மாறியது தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும். அதுக்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு 2:15 மணிக்கு விசாரணைக்கு வந்தபோது உதயநிதியை இன்று இரவுக்குள்ளாக விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தஞ்சை அழைத்து செல்லப்பட்ட உதய ஸ்டாலின் விசாரணைக்காக மட்டுமே அழைத்து செல்லப்படுகிறார். அதாவது ரிமாண்ட் செய்து சிறையில் அடைப்பதற்கான திட்டம் எதுவும் காவல்துறை தரப்பில் இல்லை என்று காவல்துறை தரப்பிலும் அரசு வழக்கறிஞர் தரப்பிலும் சொல்லப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் அதை தெரிவித்தார். அதற்கு பிறகு நீதிமன்றம் இன்று இரவு உதய ஸ்டாலின் விடுவிக்க வேண்டும், விசாரணையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் 6:45 மணிக்கு அவர் செங்கல்பட்டு காவல் நிலையம் சென்றடைந்தார். காலை 11 மணிக்கு புறப்பட்ட உதவியை ஏற்றுக்கொண்டு செல்லப்பட்ட வாகனம் காலை 11 மணிக்கு புறப்பட்டது. சரியாக 6:45 மணி அளவில் தான் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் வந்தடைந்தது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம், 7 மணி நேரம் 45 நிமிடங்கள் என்றால் 8 மணி நேரமாக தொடர்ந்து பயணம் செய்து போலீஸ் வாகனத்தில் பயணம் செய்து தஞ்சை காவல் நிலையம் வந்தடைந்தது உதயநிதி ஏற்றிக்கொண்டு வந்த வாகனம். அதற்கு பிறகு விசாரணை தொடங்கியது. அப்போது அந்த செங்கல்பட்டு காவல் நிலையம் வருவதற்கு முன்னதாக கூட சில குழப்பங்களாம் காணப்பட்டது. அங்கு கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால், திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருந்த காரணத்தால் அவர் அங்கிருந்து திருச்சி காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்ற செய்தி பரவியது. அதற்கு பிறகு அதற்கு உதயநிதி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எந்த காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காவல் நிலையத்தில் மட்டும்தான் நான் ஆஜராவேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருச்சிக்கு செல்ல திட்டமிட்டிருந்த போலீசாருடைய திட்டம் மீண்டும் அது மாற்றி அமைக்கப்பட்டு மீண்டும் அவர் செங்கல்பட்டு காவல் நோக்கி போலீஸ் வாகனம் வந்தது. அப்போது செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் சரியாக 6:45 மணி அளவில் அவர் வந்தடைந்தார். அப்போது போலீசார் விசாரணை தொடங்கினார்கள். அப்போது உதய ஸ்டாலின் இந்த காவல் நிலையத்துக்கு வருகிறார் என்ற செய்தி அறிந்த உடனடியாகவே காலை அவர் கைதான முதலும் அங்கு அவர் தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கு வருகிறார் என்ற செய்தி அறிந்த உடனே காலையிலிருந்து திமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் அதிக குவிய தொடங்கினார்கள். ஆங்காங்கே தமிழகம் முழுக்க அவருடைய வாகனம் வரக்கூடிய இடங்களில் குவிந்து ஒன்று சேர்ந்து தமிழக அரசுக்கு போலீசாருடைய நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள், சாலை மறியல் எல்லாம் மேற்கொண்டார்கள். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் நிகழ்வு எல்லாம் நடைபெற்றது. தள்ளுமுள்ளாக மாறியது, போர்க்களம் போல ஆங்காங்கே காட்சியளித்தது. அதற்கு பிறகு தஞ்சாவூர் காவல் நிலையத்தில், செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் காலை முதலே திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிய தொடங்கினார்கள். நேரம் செல்ல செல்ல திமுக தொண்டர்கள் வருகை என்பது அதிகரித்தது. பல்வேறு இடங்களில் போலீசார் தடுப்புகள் அமைத்தும் கூட திமுக தொண்டர்களை பாதி வழியிலே தடுத்து நிறுத்தியும் கூட போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான கூட்டம் என்பது அதிகமாக இருந்தது. தஞ்சை காவல் நிலையத்தில் அதிக அளவில் தொண்டர்கள் குவிய தொடங்கினார்கள். அப்போது சரியாக 6:45 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த வாகனம் வந்தடைந்தது. அந்த போலீஸ் வாகனத்தில் இருந்து இறங்கிய உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையம் செல்வதற்கு முன்னதாக அங்க இருக்கிற தொண்டர்களை சந்தித்து அவர் கையசைத்தார். கை காண்பித்து காவல் நிலையம் உள்ளே சென்று விசாரணை சென்றுட்டு வருகின்றேன் என்பது போன்ற சைகை காண்பித்து விட்டு அவர் காவல் நிலையம் உள்ளே சென்றார். அப்போது நேரம் சரியாக 6:45 மணி. அப்போது சென்ற உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணை என்பது 1 மணி நேரத்தையும் கடந்தது. நேற்று நடைபெற்ற நிகழ்வு என்பது காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட போராட்டம். அதில் பேசும்போது அவர் பேசிய ஒரு வார்த்தை சர்ச்சையானது. ஆனால் அவர் பேசும்போது எந்த ஒரு பெயரும் குறிப்பிடவில்லை, எந்த ஒரு நபர், அதே போன்று எந்த ஒரு நிகழ்வும் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் அவர் மீது அவதூறு வழக்கு, அவர் இரட்டை அர்த்தத்தில் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசியதாக தாவேக குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் அவர் யாரு பெயரும் குறிப்பிடவில்லை. அவர் நேற்று பேசும்போது தெளிவுபடுத்தி விட்டார். காவிரி நீதிதான் சொன்னேன் என்று தெளிவுபடுத்தி விட்டார். இருந்தாலும் அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது திட்டமிட்ட ஒரு நோக்கம் என்றெல்லாம் கூட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டினார்கள். அந்த அடிப்படையில் போலீசாரும் விசாரணை 1.5 மணி நேரத்தை கடந்து விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பிறகு அவர் எப்போது விடுவிக்கப்படுவார் என்ற ஏக்கத்தோடு அங்கு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் காவல் நிலையம் வெளியே காத்துக் கொண்டிருந்தார்கள். சரியாக அப்போது மழை பெய்ய தொடங்கியது. மழை பெய்ய தொடங்கியும் கூட அந்த மழையும் பொருட்படுத்தாமல் திமுக தொண்டர்கள் கூட்டம் அங்கு கலையவில்லை. ஒருத்தர் கூட அந்த கூட்டத்தை விட்டு மழை பெய்கிறது என்று கூட்டத்திலிருந்து கலையவில்லை. சிலர் கொடை பிடித்துக் கொண்டும், சிலர் கொட்டு மழையில் அப்படி முழுமையாக நனைந்து கொண்டும் உதயநிதி ஸ்டாலினுடைய வருகைக்காக உதயநிதி ஸ்டாலின் வெளியே வர வேண்டும், அவர் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி அங்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு மழை பெய்தாலும் அங்கு கூட்டம் என்பது கலையவில்லை. கூட்டம் அதிகமாகிக் கொண்டேதான் சென்றது. அப்ப அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்றது. 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்று சரியாக 8:15 மணி அளவில் அவர் வெளியே வந்தார். அப்போது வெளியே வந்த உடனடியாக தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்தார். அவருக்காக காத்துக் கொண்டிருந்த
ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் குரல் எழுப்பி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் அவர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். அப்போது உதயநிதி வாழ்க என்ற கோஷங்கள்லாம் எழுப்பி திமுக தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். அதை கண்ட உதயநிதி ஸ்டாலின் காரில் ஏறி நின்று தொண்டர்களை சந்தித்தபடியே அவர் அந்த ரோட் ஷோ போன்று வரக்கூடிய அந்த காட்சியை தான் நேரலில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பிறகு அவர் திருச்சி புறப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலமாக 10:30 மணி அளவில் சென்னை வந்தடைவார் என்று அவருடைய பயணம் திட்டம் என்பது தற்போது வகுக்கப்பட்டிருக்கிறது. தலைவா தலைவா என்று திமுக தொண்டர்கள் கோஷம் எழுப்பி உதயநிதி ஸ்டாலின் உற்சாக வரவேற்பு கொடுத்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி பார்க்கின்றோம். 8 மணி நேரமாக காலை 11 மணிக்கு தொடங்கியது அவருடைய வாகன பயணம். 8 மணி நேரம் பயணம், அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் விசாரணை, அதற்கு முன்னதாக போலீசார் குவிப்பு, பதற்றமான சூழல் என்ற இன்று விடிய காலை முதலே இப்போது வரையிலும் ஒரு பரபரப்பான சூழலை நோக்கிதான் தமிழக அரசியல் களம், குறிப்பாக திமுகவுடைய அந்த அரசியல் நிலவரம் என்பது சென்று கொண்டிருந்தது. அப்போது அண்ணா அறிவாலயத்தில் கூட அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் விஜயனுடைய செயல்பாடுகள், அதே போன்று அரசின் செயல்பாடுகள், அதே போன்று போலீசாருடைய நடவடிக்கைகள், அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்ளலாம், அதே போன்று கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்தெல்லாம் கூட ஆலோசனை எல்லாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகுதான் தொடர்ந்து இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அங்கு போலீசாருடைய விசாரணை 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டு தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கூடிய காட்சியும் 10:30 மணி அளவில் அவர் சென்னை வந்தடைவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவர் திருச்சி தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் இருந்து கார் மூலமாக சென்று திருச்சி சென்றடைந்து அங்கு விமானம் மூலமாக அவர் சென்னை வந்தடைவார், 10:30 மணி அளவில் வந்தடைவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் அவர்கள் குரல் எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தொண்டர்கள் சூழ ஊர்வலமாக உதயநிதி ஸ்டாலின் காரில் வந்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தில் அவர் செய்தியாளரிடம் பேசவிருப்பதாக கூட கூறப்படுகிறது. விசாரணை முடிந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர் சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நடந்தது என்ன, விசாரணை 1.5 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அளவுக்கானது ஒரு பிரச்சனையா, அப்படி என்றால் 1.5 மணி நேரமாக என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் அவர் தீவிரமாக போலீசாருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதெல்லாம் குறித்து அவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அவருடைய விமானத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தால் அந்த நேரத்தை கருதியும் அவர் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இங்கு அவர் செய்தியாளர் சந்திப்பாரா, தற்போது அவர் காரில் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் செய்தியாளர் சந்திப்பாரா, அல்லது திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து அவர் செய்தியாளர் சந்திப்பாரா, அல்லது விமானம் ஏறி சென்னை வந்து இறங்கிய பிறகு அங்கு அவர் செய்தியாளர் சந்திப்பாரா என்றெல்லாம் ஒரு கேள்வி எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆனால் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்ட நிலையில் வான வேடிக்கை, பட்டாசு வெடித்து திமுகவுடன் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். பட்டாசு வெடித்து பல்வேறு இடங்களில் திமுகவுடன் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் கார் வரக்கூடிய அந்த வாகனத்தின் முன்பாக திமுக தொண்டர்கள் பின்தொடர்ந்து முன்னே செல்வதும் பின்தொடர்ந்து வருவதும் ஆன நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. 1 மணி நேர விசாரணை, 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது. அது முடிந்து அவர் சென்னை வருவதற்காக திருச்சி விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். போலீஸ் வாகனத்தில் 8 மணி நேரமாக பயணித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். 1 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்றது. 10:30 மணிக்கு அவர் சென்னை வந்தடைவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை நடைபெற்றது என்ன என்பது தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாமே தமிழக அரசினுடைய நடவடிக்கையை கண்டித்தார்கள். அதாவது இவ்வளவு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட தமிழக அரசினுடைய அந்த நடவடிக்கையை கண்டித்தார், வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருந்தார். அதில் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே செய்தியாளர்கள் தாவேக்காக தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கிறது, அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காத அரசு உதயநிதி கைது செய்வதில் மட்டும் ஏன் இத்தகைய வேகத்தை காட்டுகிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் காட்டமான கண்டனங்களை அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருந்தார். அதே போன்று அன்புமணி ராமதாசும் கூட தமிழகத்தில் பல்வேறு பிரதான பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுகிறது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உதயநிதி கைது செய்வதில் ஏன் இத்தகைய அவசரம் காட்டுகிறது தமிழக அரசு என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இதற்கு முழுக்க இதன் பின்னணியில் அரசியல் மட்டுமே உள்ளது என்ற குற்றச்சாட்டையும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று
புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியும் கூட தமிழக அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருந்தார். நாளை சட்டப்பேரவை கூட இருக்கின்றது, பட்ஜெட் தாக்கல் நடைபெற இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட எதிர்க்கட்சி தலைவரை இப்படி அவசரமாக கைது செய்வது ஏன், இந்த அளவுக்கு கைது செய்வதற்கான தவறு என்ன நடந்தது என்றெல்லாம் கூட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் அதே போன்று விசிகாவா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட உதய ஸ்டாலின் பேச்சை கண்டித்தார்கள். உதய ஸ்டாலின் பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது என்று தாவேக்காவுக்கு ஆதரவு தெரியக்கூடிய கட்சிகள் எல்லாம் கண்டித்தார்கள் உதய ஸ்டாலின் பேச்சை. இப்படியாக அரசியல் ரீதியாக பல்வேறு திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்பட்டு பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற விசாரணை முடிவடைந்து திருச்சி சென்று கொண்டிருக்கிறார் உதய ஸ்டாலின். அங்கு விமான நிலையம் சென்று விமானத்தில் ஏறி விமானத்தில் பயணம் செய்து 10:30 மணி அளவில் அவர் சென்னை வந்தடைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.